ஹாய் வணக்கம், வெல்கம் டு மானதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சுக்கு காப்பி பவுடர் வீட்டில் எப்படி தயார் செஞ்சு அதில் நம்ம எப்படி சுக்கு காப்பி போடுறோன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மானதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுக்கு, மிளகு, தனியா, ஓமம் இந்த 4 வச்சு தான் நம்ம இப்போ எப்படி சுக்கு காப்பி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. சுக்கும் மிளகும் சளித்தொல்லை, தொண்டை கரகரப்பு இதுக்கெல்லாம் சரி செய்கிறதுக்கு உதவி செய்யுங்க. அதே மாதிரி தனியா, ஓமம் இது வாயு பிரச்சனை, அஜீரண கோளாறு இதெல்லாமே சரி செய்கிறதுக்கு உதவி செய்யுங்க. அதே மாதிரி கெட்ட கொழுப்பை கரைச்சி வெளியே தள்ளும். இதில் நார்ச்சத்து நிறையா இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்க டெய்லி இதை குடிச்சிட்டு வந்தோம்னா மலச்சிக்கல் பிரச்சனை தீருங்க. இப்படி ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சுக்கில் இருக்க மேத்தோல்லாம் சீவிக்கலாங்க. சீவி லேசாக 1-2 தட்டி வச்சுக்கலாங்க. இப்போ இதில் ஒரு 1/4 கப்பு நான் சுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி லேசாக தட்டிக்கலாம். அப்போ தான் மிக்சியில் போட்டால் நம்மளுக்கு நல்லா அரைப்படும் உங்களுக்கு. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். நம்ம இது கூட ஒரு 3/4 கப் தனியா போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன், இது வந்து பெரிய ஸ்பூனுங்க, 2 டேபிள் ஸ்பூன் ஓமம் போட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாங்க. இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம கோர்ஸாக அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இப்போ இந்த மாதிரி நான் அரைச்சி வச்சுருக்கேங்க. இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. இப்போ நம்ம ஓமம்னு பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியும் சாப்பாட்டில் யூஸ் பண்ண மாட்டோம். என்றைக்கையாவது முறுக்கு இந்த மாதிரி ஏதாவது செய்யலை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி நம்ம சுக்கு காப்பி பொடி செய்யலை அந்த ஓமத்தையும் போட்டு பொடி செஞ்சு நம்ம சுக்கு காப்பி வச்சு குடித்தோம்னா நம்மளுக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. டெய்லி நம்மளுக்கு வந்து ஓமம் உணவில் சேர்த்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதை வந்து எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. நான் போட்டது வந்து சின்ன டீஸ்பூன் தான், அதனால் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து 1 ஸ்பூன் போட்டால் போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டுக்கலாங்க. இதுக்கு பதிலாக கருப்பட்டி கூட போட்டுக்கலாம். அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அது இல்லாமல் டேஸ்ட்டு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நான் வெல்லம் வாங்கி இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய துண்டாகவே தட்டி வச்சுக்குவேங்க. நான் டெய்லி சுக்கு காப்பி செய்யலை, இந்த மாதிரி ஒரு துண்டை போட்டேன்னா எனக்கு கரெக்டாக இருக்குங்க. இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா பொங்கிடுச்சுங்க. பொங்கி கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கட்டுங்க. அப்போ தான் அதோட எசன்ஸ் பூரா நம்மளுக்கு இறங்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். நான் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன்னா எனக்கு ஒரு 15 to 20 நாளைக்கு எனக்கு வரும். என் குழந்தைங்களுக்கு நான் காலையில் டீ, காஃபி, பால் எதுவுமே நான் கொடுக்க மாட்டேங்க. நாங்கள் எல்லாருமே இது தான் குடிப்போம். மழை காலம், பனிக்காலத்துக்கு மட்டும் இந்த மாதிரி பண்ணாமல் நம்ம எல்லா நாளுமே காலையில் டெய்லியும் சுக்கு காப்பி குடித்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. டீ, காஃபிக்கு பதிலாக நீங்கள் ஒரு நாள் இந்த மாதிரி சுக்கு காப்பி செஞ்சு குடிச்சு பாருங்கள். எவ்வளோ ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்குதுன்னு நீங்களே உணர்வீங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.